அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டுவானம். அதாவது வேலூர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துல ரோட்லுக்கு ஒட்டின மாதிரி வாராகி. இங்க வந்து வாராகி வந்து அருள்வாக்கு சொல்றாங்க அம்மா. இங்க வந்து யாகங்கள் நடத்தப்படுகிறது, பூஜைகள் நடத்தப்படுகிறது, பரிகாரங்கள் செய்யப்படுகிறது, சில பொருட்களை கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்க்கப்படுகிறது. அதனால ஏழை மக்கள்ல இருந்து நடுத்தர மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரை இந்த இடத்துக்கு தேடிட்டு வர்றாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது தான் இறைவனை நம்ம தேடுவோம். சில நேரத்துல கல்லாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா இவர்களை கடவுளா நினைத்து அருள்வாக்கு கேட்குறாங்க, வழிமுறை கேட்குறாங்க, ரூட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. ஸோ இன்னைக்கு வெட்டுவானத்திலிருந்து சிறப்பு பதிவா நம்ம எடுத்து போட போறோம். பூஜைகள்லாம் நடந்திருக்கு. அதனுடைய தொகுப்பை முதல்ல பார்த்துடலாம். நடுவில் நாங்க பேசுவோம். அதுவும் கலந்து வரும். இப்போ நீங்க இந்த பூஜை எல்லாம் பண்றீங்கல்ல, அது என்னென்ன பூஜைகள் நடக்குது? என்னென்ன பூஜைகள் நடக்குதுன்னா, ஆ, தொடர்ந்து நடக்கிறது ஆ, சொல்றீங்களா? ஆ, ம். அதாவது ஆ, கஷ்டப்பட்டு வர ஜனங்க வந்து, நாங்க எதுவும் கேட்கறதில்ல. ஆ, அவங்களா விருப்பப்பட்டு கேட்கறாங்க. ம், இப்ப நான் இங்க உட்கார்ந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. ஆனா, நடந்ததுனால ஒரு சிலர், "நான் பம்ப வச்சு அம்மாவ ஆனந்தப்படுத்தணும்" அப்படின்னு கேட்டாங்க. ம். அதுக்கு அம்மா சரின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அம்மா சொல்ல வைக்கிறது தான் அவங்களுக்கு நடத்தி குடுத்ததுனால அந்த சந்தோஷத்துல அவங்க சொல்றாங்க. ஆ. அது மட்டும் இல்ல, திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, கரகம் எடுக்கணும்னு சொன்னாரு. அப்படியே ஒரே ஒரு வாரத்துல அமைஞ்சது இது எல்லாமே. அதாவது ஏன்னா இப்ப எதுவுமே நீங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆ, எதுவுமே கிடையாது. எல்லாம் இயற்கையாகவே நடக்கிறது அம்பாளோட ஆசீர்வாதத்தோட. ம், இதுதான் உண்மை. ஏன்னா, இங்க அப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆ. அதுக்கான ஆட்களும் இருக்காங்க. அ இல்லம்மா, இப்ப உங்களுக்கு பவரா? இல்ல நீங்க பண்ணக்கூடிய பூஜைக்கு பவரா? இல்ல இந்த தெய்வத்துக்கு பவரா? அம்பாளுக்கு தான். வாராகி அம்மனுக்கு தான். ம். அவளுக்கு இருக்கிற பவர்ல தான் எனக்கு குடுத்திருக்கா. எனக்கு குடுத்திருக்கிற அருள்ல தான் மக்களுக்கு நான் செய்றேன். மக்களுக்கு செய்யறதுனால மக்கள் ஆனந்தமா அம்பாளுக்கு செய்றாங்க. இப்போ உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு பவுடர் வச்சிருக்கீங்க நீங்க. அது ம். என்ன பண்ணும் அந்த பவுடரு? இது வந்து பாத்தீங்கன்னா, ம். இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. மூலிகைகள் ஆ, அப்படின்னு ஆ, சொல்லிட்டு. ஆ, ஆ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மருத்துவர்கிட்ட போயிடுறாங்க. ஆ, ஆ. மருத்துவன்றதுனால, அங்க ம். போனா என் உயிர காப்பாத்துவாங்கன்றதுனால. ஆ. அப்படி கிடையாது. அந்த காலத்துல இருந்தே இது ஒரு 20 வகையான மூலிகை ம். அரிசிகளோட கலந்தது. ஆ. இந்த மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அதுவும் இதுல நாங்க பண்ணியிருக்கோம். ம். இது வந்து குடுக்கும்போது கஞ்சி காசி, காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவோம். இது சாப்பிடும்போது படுத்திருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்க, கை, கால் வராதவங்க, எழுந்து நடக்கக்கூடிய சக்திய இந்த மருந்து குடுக்குது. இல்லம்மா, இது யாருக்கு முதல்ல குடுத்தீங்க? இது மாரி ஒரு பொருள தயார் பண்ண உடனே, ம். இது இந்தந்த வேலைலாம் செய்யுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எங்களுக்குள்ளவே நடந்திருக்கு. ம். எங்களுக்குள்ளவே நாங்க அத குடுத்திருக்கோம். ம். எங்க எங்க உறவுக்காரங்களுக்கே குடுத்திருக்கோம். ஆ. அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம். நான் இது நடத்தி காமிச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு காமிக்கணும்னே இல்ல. அம்மா என்ன சொல்றாங்களோ, யாருக்கு சொல்றாங்களோ, அவங்களுக்கு நான் செய்வேன். அது நடக்கும். இது உண்மையான விஷயம். இது ம். திடீர்னு ஏற்பட்டது தான். ஆனா, முன்னாடி இருந்து இல்ல. இங்கிருந்து வரும்போது ஒருத்தரு அப்படியே நகர்ந்துகிட்டே வந்தாரு. ஆ, ஆ, செய்வினேன். கால் ஃபுல்லா வீங்கிட்டு இருக்கு. ஆ, கருப்பா இருக்கு ஆ, காலு. ஆ. அப்படியே படுக்க முடியல. ஒரு பக்கம் இப்படி புடிச்சுட்டு மருத்துவமனையில வந்து முடியாது. கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பல லட்சம் செலவு பண்ணிட்டு தான் இங்க வராங்க. ஹாஸ்பிட்டல்ல. ஆ. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். அங்கிருந்து நகர்ந்து வந்தவரு, இங்க வந்து உட்கார முடியல, படுக்க முடியல. ஜனம் வேற அதிகமா இருந்தது. அவங்கள விட்டுட்டு இவங்கள நான் பார்த்தேன். ஆ. எல்லாருமே வந்து என்ன பார்க்கல. இருங்க. யாருக்கு ரொம்ப ப்ராப்ளமோ அத சரி பண்ணிட்டு உங்க ப்ராப்ளத்த சரி பண்றேன்னு கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சு, ஓல போட்டு இங்க சரி பண்ணி ஓல போட்டு வெளியில தான் படுக்க வச்சு எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க அவர. என் மேல அம்மா வந்து இவர காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ, ஆ. அதன் பிறகு அம்மா போன பிறகு என்கிட்ட சொன்னாங்க. அவர ம். காப்பாத்துறேன்னு சொல்லிக்குது. அது என்ன நிலையில இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நிஜமாவே நானும் ஒரு மனுஷி தானே. ஆமா. என்னம்மா நீ என் மேல வந்து இந்த மாரி சொல்லியிருக்கிற. அந்த ஆள பார்த்தா பொழைக்கிற மாரியே தெரியலையே. அவ்ளோ மோசமா இருக்கிறாரு. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய இதையும் நீரும் தான் புடிச்சு குடுத்தேன். ஆனா, ம். நீர் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆ. அதுக்கு காய்கறிகள் வச்சு, அதுக்கான பலகாரங்கள வச்சு, அம்மன் கிட்ட வச்சு, தட்டுல கொட்டி, ம். மண் தட்டுல கொட்டி, அதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி, கற்பூர தீவான தீபம், தூபம் எல்லாம் காமிச்சு, ம். அதுக்கப்புறம் தான் அந்த திருநூற நாங்க மத்தவங்களுக்கு குடுக்குறோம். சாதாரணமா எடுத்து குடுக்கறது இல்ல. ஆ. அம்மாவோட வாராகி அம்மாவோட மந்திரத்த உருவேத்தி தான் அத நாங்க குடுக்குறோம். ம். அந்த திருநூற போட்டேன். அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தாரு. அப்புறம் அப்படியே நகர்ந்து வந்தாரு. அவரு போற மாரியே இல்ல. ஆ. அ எனக்கு இங்க நம்பிக்கை வந்துருச்சு. நான் காப்பாத்தின்னு தான் போவேன். இல்லம்மா, படுத்த படுக்கையா இருந்தவர்கிட்ட என்ன அசைவு வந்துச்சு?
இங்கேயே வந்தது அசைவு. ஆ, ஆ. நக்குந்துன்னு வந்தவரு உட்கார்ந்துன்னு வர ஆரம்பிச்சாரு. 3 நிலையும் இங்கேயே நடந்தது. எழுந்து நின்னு கை விடுங்க, அவரா போய் ஏறட்டும்னு சொன்னேன். அவரா போனாரு. அதுக்கப்புறம் இதை நான் கொடுத்து அமிச்சதும் ஆ. நேத்து ஆட்டமா வருது. அப்படி ஒரு ஆட்டம் கரகத்துக்கு முன்னாடி ஆ. அம்மா இறங்கி அவளோட சக்தியான இன்னொரு நிலை இறங்கி அப்படி ஒரு ஆட்டம் ஆடினாரு. எனக்கு வியப்பாயிடுச்சு. என்னையே என்னால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வியப்பு. அவர் ஆடின ஆட்டம் தான். இல்லம்மா, இப்போ சம்பந்தப்பட்டவங்க உடம்பு முடியாம வர்றாங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க, உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னும் போது இந்த பொருள் வேலை செஞ்சுதான், அம்மா வந்து அவர் உடம்புல போய் வேலை செஞ்சுதான். அம்மாவோட சக்தியால இது வேலை செஞ்சது. ஆ, ஆ. அம்மா வந்து அதாவது ம். நம்ம வழி காமிக்கிறோம். ஆமா. ஆ. அவங்களுக்கு வழி தெரியல. கல்லு முள்ளுல மெரிச்சு கல்லு இருக்கா முள்ளு இருக்கான்னு தெரியல. ஆமா, ஆமா. நாங்க ஆ. சொல்றோம் அது கல்லு, அது முள்ளு, அதை எடுத்து நீங்க தான் போடணும் அப்படின்றத மட்டும் அம்மா எனக்கு உணர்த்துவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அதை எடுத்து போட்டு போறது அவங்க வேலையா இருக்கணும். இப்போ இவர் இப்ப வரும்போது நான் இத குடுக்குறேன். ஆ, இத ஆ. அவங்க சாப்பிட்டாதான் நல்லாக முடியும். ஆமா, எடுத்துட்டு போய் வச்சுட்டு சொல்லிட்டாங்க என்ன காப்பாத்துவாங்கன்னு படுத்துனே இருந்தா காப்பாத்த முடியுமா? அதற்கு முடியாது. உண்டான முயற்சி பண்ணணும். கண்டிப்பா. ஆ, அது செஞ்சால் மட்டுமே தான் அவர் நம்பிக்கை வச்சாரு. அந்த நம்பிக்கை அவரை சாப்பிட வச்சுச்சு. அவர் வந்தாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு குழந்தையும் அதே மாதிரிதான். தோஷ நிவர்த்தி பண்ணாம எங்கெங்கயோ போயிட்டு குழந்தை முடியாதுன்னு ம், மருத்துவமனையில ம். அனுப்பிச்சிட்டாங்க. ஆ, ஆ. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே நாங்க குடுக்கல. அம்மாவோட திருநீரை தண்ணியில கலந்து உள்ளுக்கு தான் கொடுத்தேன். உச்சந்தலையில தான் வச்சேன். குழந்தை கத்த ஆரம்பிச்சிச்சு. பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி குடிக்காத குழந்தை, பால் குடிக்காத குழந்தை பால் குடிச்சது. எத்தனை மாச குழந்தை? 6 மாச குழந்தை. ஏம்மா, சில பேர் பார்த்தா நமக்கே ஒரு பயம் வரும், எதிரி பார்த்தா. சில பேர் ஃபோன் பண்ணாலே பயம் வரும். அந்த சொல்லுங்க. மாதிரி மக்களுக்கு என்ன எதிரி எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க? அதாவது எதிரி எதிரிய கட்டுக்குள்ள கொண்டு வரது சொல்றீங்களா நீங்க? ஆமாம்மா, எதிரிம்மா. இப்ப எதிரிக்கு சொல்றீங்களா? அவன் எதிரில் அவனை பார்த்தாலே ஒரு கொலை நடுங்கும், இல்ல அவன் ஃபோன் பண்ணாலே கொலை நடுங்கும், ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. ம். அது பாத்தீங்கன்னா இந்த பெண்களை ஏமாத்துற ஆண்கள், ஆண்களை ஏமாத்துற பெண்கள், அப்புறம் கடன் பிரச்சனையில மாட்டிக்கினவங்க, ம். அதுல இருந்து விடுபட முடியாம அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் ஒரு மிரட்டல் ஆமா. அப்படின்னு. ஆ. அந்த மிரட்டல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பை அம்மா எனக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்கு, எதனால இது நடக்குதுன்னு கண்டுபிடிப்பேன். ஆ. நவகிரக தோஷமா, ம். இல்ல அவங்க வீட்டுல இருக்கிற பூமிக்கடியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால அவங்க அகப்பட்டு அதுல மாட்டிக்கிட்டு ஆ, இருக்காங்களா, ஆ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆ, அதை என்னன்னு பார்த்து பூர்வ ஜென்ம இதுன்னு சொல்லுவாங்க, சாபம்னு சொல்லுவாங்க. ஆ. அதுல எதுன்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் செத்துரும். ஆமா. ஆளுங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா பூனை செத்துரும், நாய் செத்துரும், ம். மீன் செத்துரும், இந்த மாதிரி இருக்கும். அது என்ன அறிகுறியை காட்டும்? என்ன அறிகுறின்னா, ம். துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சிலருக்கு அவங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். ஆ. அது வந்து தடுக்கும். அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அவங்களோட 6 அறிவுள்ள ஜீவனங்களுக்கு எதுவும் நடக்காது. மனுஷனா பிறந்த அவங்களுக்கு எதுவும் ஆ, ஆ. நடக்காது. இந்த மாதிரி 5 அறிவு ஜீவன்கள் வந்து வளர்க்கும் போது அது நன்றி உணர்வை காமிச்சிட்டு போகுது. அதுவே நன்றி உணர்வை காமிச்சிட்டு போகுது. மக்களுக்கும் அந்த நன்றி உணர்வு வரணும் ஆ, இல்லைங்களா? ஆ, ஆ. அப்ப அது உணர்த்துது. என்ன வளர்த்து நீ போட்டதுக்கு ஆ, ஆ. உன் உயிரை நான் காப்பாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கடவுள்கிட்ட கேக்குமா, என்ன வளர்த்த, எனக்கு சாப்பாடு போட்ட, இவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அது போய் கேக்குமா. அதுனா சும்மா கிடையாது. அதுதான் தெய்வங்கள், ஜீவராசிகள்ன்றதுதான். ஆடு, மாடு, கோழி, இந்த இது நாய், ஆ, நாய் பைரவர். ஆ. அப்படி அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நினைக்கிறோம் அதை விட மோசமான ஜென்மம் நம்ம. ஆனா ம். அது தெரியாது. ஆ. அந்த நாய்ங்களுக்கு ஒரு வேலை போட்டாலே வாலாட்டின்னு வந்து நிக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம்னா தன்னுயிரை மாய்ச்சி மேலோகத்துல போய் போராடுமா. அவங்கள நீங்க காப்பாத்துங்க. ம். அவங்களோட அந்த மாதிரி சொல்லும் போதுதான் அவங்க எங்களை நாடி வராங்க. இப்ப சாதாரணமா வர்றது கிடையாது. இந்த மாதிரி தெய்வத்தை நீங்க வந்து ஜோடிச்சு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணாதான் தெய்வம் என்பது வருமா? அதாவது ம். நம்ம வீட்ல இருக்கோம். ம். உறவுகள் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? ம். தனிச்சு நின்னோம்னா நம்ம நிலைமை என்ன? ஆ. உறவுகள் நம்மள தேடி வரும்போது ம். நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்குதான்ற ஆர்வம் நம்மளுக்கு வரும். ஆமா. அவங்க வரும்போது ஆனந்தம் வரும். குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போலாமான்னு தோணும். ம். அந்த மாதிரி ஆன்மீகத்தை தேடி வரும்போது, கடவுளை தேடி வரும்போது, கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிணைப்பும் ஈர்ப்பும் அதிகமாகும். ம். இதுதான் உண்மை. அதாவது இவங்களுக்கு செய்யும்போது அவங்க செய்யறாங்க, ஆ. அவங்களுக்கு செய்யும்போது இவங்க செய்யறாங்க. அவ்வளவுதான். இல்லம்மா, நம்ம இந்த வீட்ல மாதிரிலாம் இருந்தாதான் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையா? நான் தான் உறவுகள் சொன்னனே. ம். உறவுகள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவுகள். ஆ. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரும்போதே நம்ம ஆனந்தப்படுறோம். ஆமா. அப்போ ஆ. அம்மனுக்கு வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆனந்தம் வரும். அவங்க எடுத்து சாப்பிட போறது இல்ல. ஆட மட்டும் தான் ஆடுவாங்க. அந்த வாசனை மட்டும் தான் உட்கொள்வாங்க. அப்படின்னும் போது ம். அந்த ஆனந்தத்தை மக்கள் கொடுக்கறாங்க. சரி, இப்போ இதுல பின்னாடி இருக்காது என்ன தெய்வம் அது? வாராகி அம்மன். ம். வாராகி அம்மன்
அவளோட ஆட்டம் தான் நேத்து அப்பேற்பட்ட ஆட்டம். ஆ, என்ன மாதிரி ஆடினா தெரியுங்களா? ஆ, யார் தூக்கிட்டு வந்தது தெரியுமா? ம், காளி. ம். காளி தூக்கி வாராகிய தலையில வச்சு ஆடின அந்த ஆட்டம் இருக்கு பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும்ன்றாங்க. அப்படியா நடக்கு? நிச்சயமா. ஆ, இப்ப சொன்னீங்க இல்லையா ம், ஜீவராசிகள், ஆ, அது வச்சிருக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். ஆனா அத வந்து நம்ம ஏளனமா நினைப்போம். ஆ, அத வச்சு காப்பாத்துறதுக்கே ஒரு புண்ணியம் இருந்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். ம். அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட வரத்துக்கும் ஒரு புண்ணியம் இருக்கணும். இப்போ வாராகி அருள்வாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இத வந்து மக்கள் எத்தனை பேர் ஒரு நம்பிக்கையோட வர்றாங்க? 10 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோமா, 10 பேர் நம்புவானா, நம்ப மாட்டானா? 10 பேர் வராங்கன்னா ஒரு நிறைய சம்பவம் இங்க நடக்கும். அதாவது ஒருத்தர் நம்பிக்கையோட வருவாங்க. ஆ, ஆ, ஆ. ஆனா இன்னொருத்தர் நம்பிக்கை இல்லாம வருவாங்க. ஆனா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் அம்மா முதலடி கொடுப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்கள சார்ந்து 4 பேர் வருவாங்க இங்க. நம்பிக்கை ம், இல்லாம வந்தாங்க பாருங்க, ம். அவங்க போய் சொல்லி 4 பேர் இங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பவர் மட்டும்தான் இங்க நடக்குது. இங்க கூட்டமே என்னைக்குனா வராத நாட்கள் உண்டா? கூட்டமே வராத நாட்கள் இல்ல. ஆனா ஒரு சில நாட்கள் இருக்கு. நாங்களே தடைப்படுத்துவோம். பூஜைக்கு போவோம் வீட்டுங்களுக்கு. ஆ. அப்போ வந்து இங்க நாங்க தடைப்பட்டு தானே ஆகணும். அப்போ எ இன்னொரு நாளைக்கு வர சொல்லுவோம். என்ன மாரி அமானுஷ்ய பொருட்கள் உங்க கையில இருக்குதும்மா? இந்த பொருள் இருந்தாலே போதுங்க, மொத்தமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் எதுனா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல. அதாவது ம், மரணம்ன்றது எப்படி? இறப்பு, மரணம்ன்றது எப்படி? ம், இடைப்பட்ட ம். காலத்துல நம்ம சந்தோஷத்தையும், இல்லம்மா, நிம்மதியும் ஒரு அமைதியும் வீட்டுக்கு இல்ல, போறீங்க. ஆ. அத காப்பாத்ததான் ஒரு சில பொருட்கள். ம், மரணமே இல்லாம வாழ முடியுமா? ம், இல்ல, இல்ல. ம். நோயே இல்லாம வாழ முடியுமா? கவலையே இல்லாம எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஆ. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அம்மா திருநீர்லயோ, எலுமிச்சம்பழத்திலயோ, இந்த மாதிரி மூலிகையிலயோ குடுக்குறாங்க. ம். அதெல்லாம் இங்க குடுக்குறோம். இப்ப அது மட்டும் வீட்டுக்கு இல்ல. பூஜைக்கு போறேன்றீங்க. ம். வீட்ல வந்து அவங்களுக்கு அந்த பூஜைக்கு உண்டான பொருளு, பூஜைக்கு உண்டான இடம், அலங்காரம் எல்லாம் நீங்களே போய் பண்ணுவீங்களா? ஆமா. ஆ. ஆனா நாங்க பண்ணுவோம். என்னோட வரவங்க பண்ணுவாங்க. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. வெளிய இருந்தே அம்மா உள்ள போற நிலைமை வந்துரும் பாருங்க. ஆ, ஆ. இந்த மாரி நிலை தான். பூ அம்மா வந்து தானா விழுந்தோம்னா என்ன அறிகுறிம்மா? பூ தானா விழாது. இப்ப அத ஆணில சொருகி வச்சிருக்காங்க. வேணும்னா மத்த இதுல பாருங்க நீங்க. ம், ஆணில மாட்டி சொருகி வச்சிருந்த பூ தான் விழுந்திருக்கு. இந்த ஆணில சுத்தி வச்சிருந்த பூ அது. ம், ஆணில இருந்து வெளிய வருதுன்னா எப்படி வரும்? அம்பாளோட சக்தி இல்லாமயா வரும்? ம், ம், இங்க ஆனந்தமா உட்கார்ந்திருக்கிறா. உக்கிரமா உட்கார்ந்திருக்கிறா. ம். குழந்தையா உட்கார்ந்திருக்கிறா. இப்போ உங்களுக்கு தெய்வம் உங்க உடம்புல வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த அந்த அம்மாவுடைய உருவமாவே மாறி எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க, அந்த சவுண்ட் விடுறீங்க எல்லாம். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அந்த நிமிடம் தெரியாது. எப்படி தெரியும்? அம்பாள் இறங்கும்போது தெரியாது. ம். அதன் பிறகு தான் தெரியும். ஆனா அம்பாள் வந்து எல்லாம் ஆ. முடிச்சுட்டு இறங்கும்போது, என் நிலை அறியாம உட்கார்ந்திருப்பேன். ஒரு 1 மணி நேரம் இருக்கும். அப்பவும் நான் வாக்கு சொல்வேன். ஆனா என்னோட வாக்கு வந்து என் நாக்குல அதாவது நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆ. நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆ. அப்படியே சொல்வேன். ம். முழுசா உட்காருவேன்றதெல்லாம் இல்ல. இல்லம்மா, இப்போ உங்களுக்கு தெய்வம் வந்து போனதுக்கு அப்புறம் மூஞ்சில தண்ணி அடிப்பாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ம். அவளா வருவா, அவளா போவா. ம். அதுவும் ரொம்ப துக்கப்பட்டு அழற நிலையில வரவங்க நித்திரையில இருந்து வருவா. ம். பகல்ல அம்மா ம். வரமாட்டா. ஆ. நித்திரையில இருந்து வருவா. வந்து அவங்கள காப்பாத்துவா. ஏன்னா வராகியுடைய பவரே இரவுல மட்டும் தானே. இரவுல மட்டும்தான். ஆ. அதுதான் நான் சொல்றேன். ஆ. நித்திரையில இருந்து வருவான்னு. ம். அப்ப பகல்ல அருள்வாக்கு எப்படி சொல்றீங்க? அதனாலதான் என்ன உட்கார வச்சு எனக்கு சக்தி கொடுத்திருக்கா. ஆ. அப்போ உங்க நாக்குல இருந்து சொல்லக்கூடியது தெய்வ வாக்கா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆ. அதுக்கு வந்து அவங்க சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணுமா? சில பொருட்கள்லாம் நான் யாரையும் வாங்கிட்டு வர சொல்றது இல்ல. ம். அவங்களா விருப்பப்பட்டு வாங்கிட்டு வரதுதான். ம். ஏன்னா ஏழைங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களும் இருக்காங்க. சில நாங்க பேர் சொல்லுவான்ல, இப்ப முன்னாடி உட்கார்ந்தவங்க ஒரு பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆ. அதெல்லாம் தெரிஞ்சாலும் நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஒருத்தர் சொல்றாங்க, வேணும்னே பொய் சொல்றாங்க, நான் ஏழைன்னு. கண்டிப்பா சொல்றாங்க. ஆ. அவங்களுக்கும் நல்லதுதான் செஞ்சு அனுப்புறேன். ஏன் இப்ப தெரியுங்களா? அவன் ஏழையா இல்லையான்றது அம்மாவுக்கு தெரியும்ல. தெரியும். நான் பேசுற பேச்சுலயும், நான் குடுக்குற விஷயத்திலயும், அவங்களுக்கு நடக்க போற விஷயத்திலயும் தானா ஓடி வந்து, அன்னைக்கு நான் இந்த மாரி பண்ணிட்டேன். நான் செய்யறேன்னுவாங்க. வாங்க மாட்டேன். ம். வாங்கவே மாட்டேன். ம். இங்க வந்து உட்கார்ந்து பொய் சொல்லி போறவங்களுக்கு நல்லது செய்வேன். ம். பாத்தீங்களா? ம். ம். நல்லது செய்வேன். இதுவும் ஆணில சுத்தந்துதான். அது இருக்கு பாருங்க ஆணி. ம். அதுல சுத்தந்துதான். ம். செய்வேன். ஆனா சத்தியமா வாங்க மாட்டேன் அவங்க கிட்ட. ஒரு நயா பைசா கூட வாங்க மாட்டேன். அம்மாவை யாராலயும் அழிக்க முடியுமா? அழிக்க முடியாதா? அது எப்படி அழிக்க முடியும்? ம். அழிக்கக்கூடியவளா அவ. ம். அழிக்கக்கூடியவளா அவ. பூமியில இருந்து வானத்துக்கு நிக்கிறவ. இப்ப எதிரிகளை பார்த்தா வருத்தப்படுவாங்களா அம்மா? இல்ல பாவப்படுவாங்களா? இல்ல ஆக்ரோஷமாவாங்களா? வாய்ப்பு கொடுப்பாங்க. ம். வாய்ப்பு கொடுப்பாங்க. ம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா, அம்மா கிட்ட வரலனாலும் அவங்களோட நிலை ஆனந்தமா இருக்கும். ம். இல்ல தும்சம் பண்ணிடுவாங்க. அம்மா
தும்சம் பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாரையும் பண்றது கிடையாது. சும்மா எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு செஞ்சு கொடுக்கல உறவுக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது. துரோகம்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தொட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எனக்கு தேவையில்லை என் வீட்டுல வேற ஒருத்தரை பாத்துட்டாங்கன்னு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு, அங்க நிக்கும் துரோகம். அந்த பெண்ணுக்கு நிக்க துரோகம். புழுவா துடிப்பா அவ. அந்த துடிப்புல இருக்குது அவனோட துரோகம். அவனுக்கு காமிப்பா அம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். நம்பிக்கை துரோகிகளுக்கு தெய்வம் தண்டனை தருமா? நம்பிக்கை துரோகிகளுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கதான் வாராகியா யமவாராகியா உருவெடுத்திருக்கிறா. சும்மா சாதாரணமா உருவெடுக்கல, யமவாராகியா உருவெடுத்திருக்கிறா. இப்ப இங்க ஏழைகள் வந்து அழுவாங்க, பணக்காரர்கள் வந்து அழுவ மாட்டாங்க. ஆனா வெளி தோற்றம் பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளவே அழுவாங்க. இது சரியான கேள்வி. நிச்சயம் அது உண்டு. ஆனா இங்க வந்து உட்கார்றவங்க அழாம போக மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட பணக்காரா இருந்தாலும் சரி. அம்மா சொல்ற வாக்கு அந்த மாதிரி, வார்த்தைகள் அந்த மாதிரி பீரிட்டு தன்னை மீறி வரும் அழ. யாராவது ஒருத்தராவது நான் மகிழ்ச்சியா வாழ்றேன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர். இங்க வந்திருக்கிற ஒரு நாள் இந்த இடத்துலயே அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கறோம். அதன் பிறகு ஆனந்தத்தை கொடுக்கறோம். மகிழ்ச்சியா இருந்தா ஏன் உங்களை மாதிரி ஆட்களை தேடி வர போறாங்கம்மா? மகிழ்ச்சி இல்லாதனால தான் வராங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. உலகத்துல எவன் தான் மகிழ்ச்சியா இருக்கிறான்? எவனுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பண ஆசை, பேராசை, உடல் ஆசை இதுல உட்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படுறத முன்னாடியே சொன்னீங்களா? எந்த விஷயத்த? இப்போ சென்னையில மழை வெள்ளம் வந்துச்சு. அதையெல்லாம் சொல்ல என்கிட்ட இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, வந்து கேட்டவங்களை கேட்டு பாருங்க. நடக்க போற விஷயங்கள் ஓரளவுக்கு மறைமுகமா சொல்லப்படுறாங்க அம்மா. சரி, இப்ப அடுத்து என்ன பேரழி வரப்போகுது? அதாவது பேரழிவுன்றதே சரி பண்ணதான் அம்மா உருவெடுத்திருக்கா. சரிங்களா? ஏற்கனவே வந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறானா உலகம் பாதி அழிஞ்ச பிறகுதான் உருவெடுத்திருக்கா. இருக்கிற பாதி பேரை காப்பாத்த உருவெடுத்திருக்கா. அப்படின்னும் போது வரப்போற விஷயங்கள் யாரால அழிவோ அவங்கள அழிப்பா. வர்ண பகவான் வந்து மழையை பேஞ்சி உலகத்துல இருக்கிற மக்களை கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலையை மாத்துறானா அவனுக்கும் அம்மா சொல்வாங்க இந்த நிலையில மாத்து. உங்க உடம்புல எவ்வளவு நேரம் இருப்பாங்கம்மா 24 மணி நேரத்துல அம்மா? அம்மா வரானா 10 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிலை அவ்வளவுதான். இப்ப 10 நிமிஷம் வரையும் இருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துல மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சொல்லுவாங்களா? இல்லாட்டி இறங்கி போயிட்ட பிறகு பாலகியான நானு என் நிலையை மறந்து நான் சொல்லுவேன். சக்தி கொடுப்பாங்க. ஒருத்தரால நடக்க முடியல அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அம்மாவே அங்க நிக்க முடியாது. அவங்க நடக்க முடியாதவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இடம் போனா நடக்க முடியும்னு. அந்த மாதிரிதான். இப்போ மாலை போட சொன்னீங்க, நிறைய மக்கள் மாலை போட்டிருப்பாங்க. இந்த மாலை எல்லாம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? அதாவது சூழ்ச்சிகள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத இருக்கிறவங்களுக்கு வழிகளை காமிப்பாங்க. அதாவது இந்த இடத்துல உனக்கு தேவையான பொருள் இருக்கும், உனக்கு தெரியாது, நீ எங்கெங்கயோ அலைவ, பக்கத்திலேயே இருக்கு பாரு எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப அதை அறியும் போதுதான் அம்பாலோட அருள் கிடைக்கும். பக்கத்திலேயே இருக்கும் நம்மளோட பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழி. ஆனா இவங்க அவங்க உலகம் முழுக்க அந்த கடவுள் கிட்ட போனேன், இந்த கடவுள் கிட்ட போனேன், இப்படி செஞ்சேன், பொங்கல் வச்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலன்னுவாங்க. நீங்க ஏன் உடல்ல இருக்கிற ஊனம் கிடையாது, மனசுலதான் ஊனம். ஒவ்வொருத்தருக்கும் மனசுலதான் ஊனம். மனசுல இருக்கிறதுதான் ஊனம். அந்த ஊனத்தை எல்லாமே பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் சரியான முறையை காமிக்கிறது. இப்ப மக்கள் யார நம்புறாங்க? பேசும் கடவுளை நம்புறாங்களா, பேசாத கடவுளை நம்புறாங்களா? பேசும் கடவுள் பேசாத கடவுள்ன்றதை விட உண்மையான பக்திக்கு எந்த கடவுளா இருந்தாலும் தீர்வு சொல்லும். கண்டிப்பா தீர்வு சொல்லும். இப்போ ஆண்கள் சில நேரத்துல அழுவுறது மனசுக்குள்ள அழுவாங்க, வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு. இன்னும் சில பேர் வெளிப்படையா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி கூட யாரோ தொடர்பு இருக்காங்க, அவளை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ற மக்களும் உண்டு. இப்ப அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு என்ன மாறுதல் நடந்திருக்கு? மாறுதல் நிறைய நடந்திருக்கு. ஒரு மனுஷனா பிறந்தா 5 புலன்களை அடக்கணும். அந்த 5 புலன்களுக்கான வழிய அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு கொண்டு வரும்போது அவங்க மனப்பக்குவம் அடையறாங்க, அமைதிக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா மாறிச்சுன்னும் போது அது சரிப்பட்டு வருமா வராதான்றத அம்மா சொல்லுவாங்க. இது தேவையில்லை, இது தேவை அப்படின்றதுதான்
வழிமுறைகள். இப்ப மனைவி சரியில்லைன்னு ஒருத்தர் வர்றாரு, நடத்தை சரியில்லைங்கன்னு. இல்லப்பா அவளுடைய கேரக்டர் இப்படிதான், அவளை பட்டம், நீ அவளை கழட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல இல்ல மாட்டேன். அவளை திருத்தி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா தேவையில்லைன்ற விஷயத்துக்கே இங்க வாய்ப்பு கிடையாது. ம். தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. எனக்கு இது தேவையா தேவையில்லையா நீ கேளுனுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஆ. மனுஷனா பிறந்த அவன்கிட்ட கேட்பேன். அவன் சொல்லுவான் அவ எனக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா செய்வேன். இப்படி போயிட்டா எனக்கு தேவையில்லை, அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஆ. அதே வழியில நான் போக மாட்டேன். எனக்கு இவ போயிட்டா எனக்கு அவளோட ஒரு வரவாங்க ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 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 ஆண் வந்தாரு, வந்துட்டு தன்னோட உங்களோட மனைவி தான் தப்பா போயிட்டா இல்ல, எதுக்கு கேக்குறீங்க, வேணா விட்டுட்டு வேற வழியே பாருங்க. இல்ல அவளுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, அந்த வழியில அதுக்கு கட்டுப்பாட்டு அவ போயிட்டா, அவ உண்மையா நல்லவோ, அவளை என் கூட சேர்த்து வைங்கன்னு கேட்டவங்க நிறைய பேரு சேர்த்து வச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறாங்க. இல்லம்மா, இப்ப ஒரு செய்வினையால ஒருத்தருடைய நடவடிக்கையை மாத்த முடியுமா? இல்ல கை கால்லாம் வீங்க வைக்க முடியுமா? இல்ல படுத்த படுக்கை ஆக முடியுமா? இல்லாட்டி பக்கவாதம் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு அவங்க அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்குற மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல உயிர் போக வைப்பாங்களா? எல்லாமே நடக்கும் செய்வினையில. செய்வினில. அதாவது அவங்க பூர்வ புண்ணிய ஜென்ம பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் ஆ. செய்வினையும் வேலை செய்யும். ஆ. அவங்களோட பாவங்கள் அதிகமா இருக்கும்போது அதிவேகமா வேலை செய்யும். ஆ. கேட்டீங்களா? ஆ. அவங்களோட பாவங்கள் கம்மியா இருக்கும்போது குறைவா வேலை செய்யும். அதுக்குதான் தெய்வத்தை வழிபடுறது. அதாவது தன் ம். குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க, 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்காது. ஆ. ஒருத்தர் தெய்வத்துக்கு உட்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் பாவம் செய்வாங்க, ம். ஒருத்தர் புண்ணியம் செய்வாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி சரியாகும். புண்ணியம் செஞ்சவங்க வழியில ஒரு குடும்பம் வந்துச்சு. ம். அந்த குடும்பத்துல என் அண்ணன் பைத்தியக்காரன் ஆயிட்டான், என் அடுப்புல தண்ணி எடுத்து போய் ஊத்துறான், மனைவி பிரிஞ்சு போனதுனால என் அம்மா அப்பாவும் அதை பார்த்து தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போறாங்க, என் அக்காக்கு திருமணம் ஆகல, ம். நான் மட்டும் தான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சென்னையில ஒரு பொண்ணு பாப்பா வேலை செய்யறா. அவளை வர சொன்னேன். வர சொல்லி அவங்க குடும்பத்தையே வர வச்சேன். வர வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை புரிய வச்சேன். அந்த பையன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். அவனை எப்படி மாத்தணுமோ அம்மா அந்த திருநீர்ல மாத்திட்டாங்க. இல்லம்மா, தலைமுடி பிடிப்பீங்களா? முடிய வச்சு பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? அதெல்லாம் இப்ப எதுவுமே செய்ய உடம்புல மாட்டேன். வந்து ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காரு செய்வினையால, அந்த செய்வினைன்ற ஒரு விஷயத்தை எடுத்த உடனே எந்திரிச்சு உட்காந்துருவாரா? அதாவது ஆ. தலைமுடி பிடிக்கிறது, அடிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் இங்க கிடையாது. ஆ. இங்க கிடையாது. ம். அவங்களோட பாவ புண்ணியத்தை பார்ப்போம். முதல்ல அத பார்ப்போம். பாவம் தோஷமே எது, பாவம். புண்ணியம் எதுமா? பாவம் எது புண்ணியம் எதுனா, ம். பாவம்ன்றதே நான் துரோகம். ம். துரோகத்துக்கு தான் பாவம் செய்றோம். சரி. புண்ணியனா நீ உறவுகளுக்கு செய்யலனாலும் ஜீவராசிகளுக்கு செய்யணும். ம். ம். ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் பெரும் புண்ணியம்னு சொல்வாங்க. ம். பாவங்களை தோக்கடிக்கிற அளவுக்கு ஜீவராசிகளுக்கு செய்யற புண்ணியம் சக்தி வாய்ந்தது. இல்லம்மா, இப்ப வர்றான், அவன் நீ பாவம் பண்ணியிருக்கப்பா அப்படின்னா, அது தெரிஞ்சு செய்யறதா தெரியாம செய்யறதா? அதாவது பாவங்கள் ஒரு வகைப்படுத்த முடியாது. ம். தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமையும் செய்வாங்க. தெரியாம செய்யறது என்னன்னா, மத்தவங்க பேச்சு கேக்குறாங்க பாருங்க, அது ம். தெரியாம ம். செய்யறது. ம். சுயமா செய்யறாங்க பாரு, அது தெரிஞ்சு செய்யறது. ம். அது மட்டும் இல்ல, பூர்வ ஜென்மத்துல இருக்கிற பாவ வினைகள் குழந்தைகளை தாக்கும். அதாவது தன்னோட ம். பிறவிகளை ம். தாக்கும், ம். நிச்சயமா தாக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எதுவுமே செய்யல ஆனா எனக்கு எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவங்களோட தாயோ அவங்களோட தந்தையோ தந்தையோட தந்தையோ செய்யற பாவங்கள் அவங்கள தாக்குது. அப்படின்னும் போது அதை ம். நாங்க சரி பண்றோம். இல்ல, மாந்திரிய ரீதியத்துல ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு செய்வினை பண்ணிட்டு வர்றாரு. இப்ப நீங்க செய்வினை எடுத்து விட்டீங்கன்னா, வச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு தெரியுமா? இல்ல வச்ச சாமியாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தெரியறதுக்கே வாய்ப்பு இல்ல. ம். ஏன்னா ம். அம்மா அவங்கள அடிச்சிருவா. யார் அதாவது அடிக்கும்? சாமியார் அடிக்குமா? இல்ல செய்ய சொன்னவன அடிக்குமா? நிச்சயமா சாமியார் கிட்ட தான் போகும். ஆ. அவனோட பாவம் அவங்களுக்கு போகும். ஆ. ஏன்னா ம். செஞ்சவனுக்கு தான் முதல்ல போகும். ம். செய்யக்கூடாது. ஒரு சக்தியை அம்மா குடுக்குறாங்கன்னா அது தீய வழியில கொண்டு போக கூடாது. அப்படி தீய வழியில கொண்டு போகும்போது அவங்களுக்குன்னு குடும்பத்துல ஒரு புண்ணியவாதி இருப்பா. அவங்க மூலியமா அவங்க இங்க வருவாங்க. ஆ. அப்போ அது சரியாகும் போது அவங்கள அடிக்கும். அடிக்கும் போது சாதாரணமா அடிக்காது. உயிர் போகாது. ஆ. நிச்சயமா உயிர் போகாது. அவங்கள நிலத்தடுமாறி செஞ்சதை உணர்ந்து உணர்ந்து ஆ. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நடக்க முடியாம நகுந்து அது மலத்திலையும் இதுலயும் கலந்து அவங்க நாசப்பட்டுதான் சாவாங்க. So, அதாவது பாவம் செஞ்சவங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாவனன்ற கண்டிப்பா. மாதிரி யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதற்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தான் போனோம். நிச்சயமா ஆ. நிச்சயமா நடக்கும். அப்படி நடக்கலனா தெய்வமே இல்ல. பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கம்மா? பித்து பிடிச்சவங்க வந்தாங்கன்னா ம். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, துரோகத்துக்கு உட்படும் போது பித்து பிடிக்கும். அது ம். மட்டும் இல்ல,
பூர்வ ஜென்ம புண்ணிய பலான்பலனமா அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அது என்னன்னு பார்த்து அதை நாங்க சரி பண்ணி கொண்டு வருவோம். அப்படி இருக்கிறவங்களையும் நல்லாக்கி இருக்கிறோம். இப்ப பூஜை வைக்கிறீங்க, யாகம் வைக்கிறீங்க, இப்ப இதுல கலந்துக்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு 50 பேர்னா 50 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த 50 பேருக்கு என்ன நடக்கும் இந்த பூஜையில கலந்துட்டு போனதுக்கு அப்புறம்? வேள்வி நடக்கும்போது ஆமா. வேள்வி நடக்கும்போது நான் சொல்வேன், எல்லாரும் கேட்பாங்க என்ன வாங்கி வரணும், என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் பதில் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இது தேவை அப்படின்னு நான் கேட்டா நான் முட்டாள். உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனைக்கான விஷயங்களை நான் சொல்லுவேன். அது அவங்க உணரணும். உணர்ந்து நம்ம இதை கொண்டு போனா நம்மளோட பிரச்சனைகள் சும்மா கூட வந்து உட்காரலாம், சும்மா கூட வந்து உட்காரலாம், அவங்களுக்கு பலன் கிடைக்கும், நிரந்தரமா கிடைக்காது. அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நிலையான சந்தோஷம் கிடைக்காது. நிலையான சந்தோஷம் அம்பாளோட அருள் முழுசா கிடைக்கணும் அவங்களுக்கு. அவங்களோட நம்பிக்கையில இருக்குது. 50 பேர் உட்கார்றாங்கன்னா 10 பேர் நம்பிக்கை இல்லாத உட்காருவாங்க. 5 பேர் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வருவாங்க. 5 பேர் உணவுக்காக வருவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்போ யாருக்கு முழு கவனம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. அருள்வாக்கு நீங்க இந்த மாதிரி யாகம்லாம் வைக்கும் போது, பம்பு அடிக்கும் போது, உடுக்கு அடிக்கும் போது எல்லாரும் ஆடணும்ல, ஆனா ஒரு சிலர் மட்டுக்கு ஏன் அந்த ஒரு பவர் வருது? பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கு. இது இவங்களுக்கு, இது இவங்களுக்குன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா அம்பால வணங்குறவங்க சில பேர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, பணக்காரங்க வந்தா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெளி காமிச்சிக்க மாட்டாங்கன்னு. ஆமா, அப்படி வெளி காமிச்சிக்காதவங்களுக்கு அம்பாள் எப்படி இறங்குவா? தன்னை மறந்து குழந்தை, நேத்து ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காங்க, அதை விழறது தெரியாம ஆட போய் அந்த குழந்தைய ஒருத்தர் பிடிச்சாங்க. பிடிக்க வச்சது அம்மா, ஆட வச்சது அம்மா. அப்படின்னும் போது மனசு ரீதியா உண்மைகளை மட்டும் மனுஷனுங்க தான் கொண்டு வரணும், அம்மா கொண்டு வர மாட்டா. அப்ப ஒரு தெய்வம் ஒரு பெண் உடம்புல இருக்கும்போது, இப்ப அவங்க வீட்டுக்காரே வர்றாருன்னு வச்சுக்கோமா, திடீர்னு அந்த பொண்ணு ஆடுது பயங்கரமா, இந்த பெண் உடம்புல தெய்வம் இருக்குதுன்னு நினைச்சு பயந்து நடுங்குவாங்களா, இல்லாட்டி கும்பிடுவாங்களா, இல்லாட்டி அந்த பொண்ணு கிட்ட தொடவே மாட்டாங்களா? அந்த நிலைய அம்மாவே சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. என்ன நிலைன்றத புரிய வைப்பாங்க. ஏன்னா தெய்வம்ன்றது எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் உட்கொண்டு வெளியே வந்து உட்கார்ந்து மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போது என் குடும்பத்தை அம்மா பாத்துக்குவா. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் வருது. அவங்க எப்படி, அவங்க வெளியே வர முடியாது. தன்னோட கணவன், உறவுகள், சொந்த பந்தம், குழந்தைகள்னு உட்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அம்மா வருவா. ஒரு சில நேரங்கள்ல வந்து ஆனந்தத்தை அந்த குடும்பத்துக்கு தருவா. அவங்க மேல இறங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல, அவங்க குடும்பத்தை காப்பாத்ததான் அவங்க மேல இறங்குது. அப்படின்னும் போது அவங்க குடும்பம் காப்பாத்தப்படுது, நல்ல வழிகளுக்கு கொண்டு போகுது. இப்ப பூஜை எல்லாம் வைக்கிறீங்க, ஒரு யாகம் வைக்கிறீங்க, இப்போ இதுக்கெல்லாம் செலவாகும். சில நேரத்துல நம்ம கடன் வாங்கி தான் வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஆன்மீகன்றது சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா, இல்லாட்டி செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா, இல்லாட்டி மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணுவாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வர சொல்லுவேன், எதுவுமே இல்லைனால பரவாயில்ல, உனக்கு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். நான் சும்மா அனுப்ப மாட்டேன் வரவங்கள. நீ ஏன்னா அவங்க நிலை கடைசி வரைக்கும் ஆனந்தமா இருக்கணும். அவங்க நிலை மாறும் போது, அந்த நிலையில வரும்போது மறக்க கூடாது எதையும் அப்படின்றதுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நான் கடன் பட்டிருக்கேன், ஆனா அம்மாவுக்காக நான் கடன் படல. ஏன் தெரியுங்களா? அம்மா சொல்லிடுவாங்க, இத செய்யி, இருமுடி கட்டு அப்படின்னு சொல்லி மாலை போட்டு இருமுடி கட்டு நாங்க. ஆனா மாலை போட்டு இருமுடி எப்படி கட்டுறது எனக்கு புரியல. ஆனா மாலை போட்டு வந்தவங்க நடுவுல பெங்களூர்ல தேன்மொழின்றவங்க, அந்த அம்மா உண்மையிலே புண்ணியம் செஞ்சவங்க. போன் பண்ணி எனக்கு, அம்மா நான் வந்த உன் இடத்துக்கு இப்படி இருந்தது, எப்படி நீங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி 20,000 போட்டுட்டு நீங்க எடுத்து நடத்துங்கம்மா நாங்க. அவரு இங்க பெங்களூர்ல இருந்து ஒரு டீச்சர், அவரோட பேர் கூட எனக்கு சரியா தெரியல. திடீர்னு வந்தாரு, அவரும் வந்து போனவர் தான். வந்துட்டு அன்னதானம் எப்படி ஏற்பாடு பண்றது, பண்ணி ஆகணும். உடனே அவரு பணம் போட்டாரு, அன்னதானம் பண்ணுங்க. இல்ல, அன்னதானம்ன்றது 4 பேர் காசா இருக்கணும், 4 பேருக்கும் புண்ணியம் கிடைக்கணும். இல்லம்மா, நான் இப்ப இந்த நிலையில இருக்கீங்க, அந்த நிலையில வரும்போது நான் கம்மியா கொடுக்குறேன், இந்த நிலையில நான் கொடுக்குறேன்னு சொல்லி அன்னதானம் பண்ணாரு. அவரோட பேர் என்ன? சரண்ராஜ். டீச்சர். எந்த ஊர் அவரு? பெங்களூர். இப்ப இவங்களுக்கு நடந்ததுனால பண்ணாங்களா, இல்ல நடக்க போறதுனால பண்ணுவாங்களா, இல்லாட்டி இது பண்ணோம்னா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சு பண்றாங்களா? அப்படி கிடையாதுங்க.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இல்ல ஆனா நீங்க யாருக்கிட்ட போய் நீங்க கேட்கறது கிடையாது. இல்ல நான் சொல்றேன். ஆ. அதாவது ம். செஞ்சவங்களும் நடந்தவங்களும் செய்றாங்க, நடக்காதவங்களும் செய்றாங்க. நடக்காதவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துரும். நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்துரும். ம். தனக்காக இல்லைனாலும் தன்னோட குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம. ஏம்மா பட்ஜெட் போட்டுருவீங்கம்மா, இவ்வளவு செலவாகும். இந்த செலவுக்கு என்னடா பண்றதுன்னு அம்மாள்கிட்ட நேத்து சொல்லுவீங்களா? நடந்தது. ஆ. நேத்து நடந்தது. ஆ. நான் அம்மா கிட்ட கேட்கவே இல்ல. அவ சொல்லிட்டா, அவ நடத்துவா. அவகிட்ட என்னைக்குமே சுயநலமா நான் உட்கார்ந்தது இல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு செய்யணும் உட்கார்ந்ததே கிடையாது நானு. ம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கே அவ மேல நம்பிக்கை இல்லைன்னா மத்தவங்களுக்கு எப்படி நான் நம்பிக்கையை கொடுப்பேன்? ஆ, ஆ, ஆ. அப்படி உட்காருவேன். அவரு கரு அந்த அவர் பேர் என்னப்பா? நாராயணன். ம், ம். அவரு போட்டோகிராஃபர் அவரு. அவர் கையில 5 பைசாவும் கிடைக்காத நிலையில இருந்தாரு. ஆனா அவரால செய்ய முடியாத நிலையிலயும் இந்த மாதிரி ஆட்களை, அதாவது அன்னதானத்துக்கு கொடுத்தாரு இல்லையா, அவரு மூலமா தான் நடந்தது. அவரு இன்னொருத்தருக்கு சொல்லி தன்னால முடியல, ஆனா செய்யக்கூடியவங்களை கைய காமிச்சு இங்க நடக்குது, உங்க பிரச்சனை நடக்கும்னு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள செய்ய வச்சாரு. அமாவாசையில இது மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி நடத்துறீங்க வேள்விலாம். இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார் கையிலயும் கருத்து கேட்பீங்களா, இல்ல அவங்களா வந்து பயனடைஞ்சிட்டு ஃபோன் பண்ணுவாங்களா? வேள்வி நடத்தும் போதும் அம்மா முதலே வாக்கு கொடுப்பாங்க. என் மேல இறங்கி வாக்கு கொடுப்பாங்க. ம், அதுல ஒரு சில பேருக்கு அம்மா கிட்ட கேட்டா ஒரு திருப்தி அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்பாங்க. ஒரு ம், சிலர் கேட்கலனாலும் பரவாயில்ல, அதனோட விஸ்வரூபம் நம்மளுக்கு தெரியுது, இங்க அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்காம போனவங்களும் இருக்காங்க. ஆனா ம், முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னாதான் செய்வேன் இல்ல, செஞ்சிருக்காங்க. நான் இங்க வந்தேன், பார்த்தேன், நடக்கும்னு. இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னப்பா அது? இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்தது. எங்கேயோ பணம் மாட்டிக்கிச்சு, என்னால வந்து வாங்க முடியல, என் குடும்பத்துல அதனால பிரச்சனைகள் சண்டைகள்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில திருச்சியில இருந்து, அவங்க பேர் என்ன, திருச்சியில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு பணம் வந்துடுச்சு, இத முதல்ல அம்மாவுக்கு நான் சொல்லணும்னு சொல்றேன், நான் வந்து அம்மாவை பார்க்கறேன். நன்றி மறந்த மக்களா இல்ல நன்றி உள்ள மக்களாமா ஆன்மீகத்தை பொறுத்தவரையில? ஆன்மீகம் ஏன்னா பொறுத்த நீங்க வரைக்கும் உங்க அனுபவத்துல நிறைய கேரக்டர் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. போன்ல எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க, அம்மா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்க, வேலையை முடிச்சுட்டு நீங்க வாங்கிக்கங்கன்னுவாங்க. என்ன கேட்டாலும் குடுக்கறேன், வேலையை முடின்னு சொல்றவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. ஆ. அவங்க ஆத்மாத்மா ஒரே பைசா கூட இல்லாம, அம்மா நான் உன்னை நம்புறேன், நான் இந்த மாதிரி சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டேன், என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன். எனக்கு செஞ்சு கொடு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன்றவங்கள செய்ய மாட்டேன். அங்கேயே சொல்லிடுவேன், இந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு. அவங்க மன்னிப்பு கேட்டு போவாங்க, ஆனா செய்வாங்க. சில பேர் வந்து செய்யாம இருக்க ரொம்ப மாட்டாங்க. மா இந்த இடம் எங்கம்மா இருக்குது, வேலூர் பக்கத்துல வெட்டுவானன்ற ஊர்ல இருக்குப்பா அப்படின்னா, அம்மா அவ்வளோ தூரம்லாம் எங்களால வர முடியாதும்மா அப்படின்னு சொன்னா போனை வச்சுடுவீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசுவீங்களா? முதல்ல அவங்க பேசும்போதே ம், இந்த மாதிரின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்றாங்க, புரிய வைப்பேன். உங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா? ஒரு அடிபட்டுடுச்சு, காப்பாத்தணும்னு என்ன பண்ணுவாங்க? மருத்துவமனைக்கு தூக்கின்னு போவாங்க. ம், என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காப்பாத்தணும், ரத்தம் போகுது, கால் கை உடைஞ்சிச்சுன்னு ஓடுவாங்க. அதை நான் புரிய வைப்பேன். ஆ, உடனே வருவாங்க. ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, சின்ன குழந்தை அழகா இருக்கு, ஆ, ஒரு 4 வயசு இருக்கும். சென்னையில இருந்து வந்தாங்க. ம், வந்துட்டு அங்கிருந்து ஃபோன் பண்றாங்க, எங்களால வர முடியாது, வேலை இருக்கு, ஆனா குழந்தைய காப்பாத்தணும் ஆ, சொன்னாங்க. ஆ, அப்ப நான் சொன்னேன், உன் குழந்தைய காப்பாத்தணும்னா நிச்சயமா நீ வந்து பார்க்கணும். சாதாரண விஷயமா இருந்தா நான் ஃபோன் கால்ல உனக்கு விஷயத்த சொல்லி அந்த இடத்துலயே நவகிரகத்துக்கு போகணுமா, இல்ல ம், பக்கத்துல போகணுமா, இல்ல குலதெய்வ பிரச்சனையா, அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நீ நேர்ல வந்தாகணும்னு. உன் குழந்தைய காப்பாத்தணும்னா நீ நேர்ல வந்தாகணும். ம், இந்த மருத்துவமனையில இல்லைன்னா இன்னொரு மருத்துவமனைக்கு போனா இந்த ஆபரேஷனை சரி பண்ணுவாங்களா, இந்த கட்டியை அப்படியே சரி பண்ணுவாங்களா, காப்பாத்த முடியுமா அப்படின்னு ஓடுறீங்கல்ல, ம், அதே மாதிரி நிலை எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அங்க நீங்க வருவீங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம்னு சொல்லிட்டு வச்சேன். மறுநாளே வந்தாங்க குடும்பத்தோட. அவரு ம், லீவ் போட்டு வேலையே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்து, நான் வேற வேலையை பாத்துக்கிறேன் ம். அப்படின்னு வந்தாரு. அந்த குழந்தையும் நாங்க காப்பாத்தி தான் கொடுத்துருக்கிறோம். ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன குழந்தைய 3 வேளை போயிட்டு வந்திருக்காங்க, தள்ளி போட்டிருக்காங்க, பார்க்கலான்னு சொல்லி மருந்து கொடுத்து தள்ளி போட்டிருக்காங்க. அதுவும் நல்லாகும். இப்போ ஒரு அம்மா தள்ளு வண்டி கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோமா, வியாபாரமே இல்லைம்மா, எதிரிய தொல்லை பயங்கரமா இருக்குது, எனக்கு வியாபாரம் நல்லா போனோம், எதிரி அமைதியாயிடணும் என்னை பார்த்தாலே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஏதாவது பொருள் உண்டா? கண்டிப்பா உண்டு. ம், எதிரிய பத்தி நீ யோசிக்காத, நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் யோசி. ம், சரிங்களா? ஆ, நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் யோசி. ம், உனக்கான பிரச்சனையை நான் செஞ்சு கொடுக்குறேன். ம், நீ நல்லா இருக்கணும்னு நினை, நீ எதிரியா அவங்களுக்கு மாறாத ம். அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருக்கிறேன். வியாபாரமே படுத்த படுக்கையா இருக்குதும்மா, ஒண்ணுமே இல்ல,
எனக்கு வியாபாரத்தை மறுபடியும் கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா. கண்டிப்பா ஒரு பூ வியாபாரி வந்தாங்க. மழை வருது. என்னால பூ வியாபாரம் பண்ண முடியாம ம். இதுவாகிடும். ம். நான் பூ வியாபாரம் பண்ணணும். எனக்கான வழிகள சொல்லுங்க. எல்லாமே நின்னு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அத எப்படி செய்யணும்? என்ன பண்ணணும்னு அம்மா அதுக்கான பொருள குடுத்தாங்க. அத வாங்கிட்டு போனாரு. நேத்து வந்து அவருதான் ஆட்டம். ஆ. இந்த அங்காளம்மா வந்து பல்லி கத்துனா என்ன அர்த்தமா? இந்த சமயத்துல ஒரு விஷயம். இத நான் சொல்லியே ஆகணும். ம். அதாவது முன்ன பின்னாலும் இது பேர் சொல்லாது ம். அப்படின்ற ஒரு பேர் ஆமா. அதுக்கு இருக்கு. அது உருவமா அம்மா ம். வராங்க. ஆ. ஒரு சோ சில பேர் அம்மாளுடைய உத்தரவு தான் அதா? கண்டிப்பா. ஆ. நெறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. தீபம் ஏத்தும்போது எதிர்க்க வந்து நின்னு பாக்குது. அப்படியே மொறச்சு பாக்குற மாரி இருக்கு. ஆ. அம்மா பாக்க மொறச்சு பாக்குற மாரி தான் இருக்குவா. ஆனா மனசு ரொம்ப தூய்மையான மனசு, உண்மையான மனசு. ம். அவங்களுக்கு காட்சி தரவே அந்த ரூபத்துல நெறைய பேர் வீட்ல காட்சி குடுத்துட்டு இருக்கா. காட்சி குடுத்த ஒருத்தரும் வெளியில நிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம வெட்டுவானத்தில் இருக்கக்கூடிய அருள்வாக்க பத்தி தான் பார்த்தோம். ஸோ வாராகி அருள்வாக்கு. இந்த வாராகி அருள்வாக்குல பல வகையான அற்புதங்கள் சொல்றாங்க, நடக்குது. நிறைய மக்கள் தேடிட்டு வர்றாங்க. எல்லாமே நம்பிக்கை தானே. நமக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா பிரச்சனை தீருமா அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. சில பேருக்கு பிரச்சனை தீருது. சில பேருக்கு பிரச்சனை கொஞ்சம் லேட் ஆகலாம். அது அவங்களுடைய நேரத்தை பொறுத்து இருக்குது. என்னதான் நம்ம வீட்டுல வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நேரம் வரணும்ல. அது மாதிரி தான் இந்த வாராகி அருள்வாக்கு. சமீப காலங்களா வாராகியை வணங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வாராகின்றது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு இன்னைக்கும் பல பேரால் நம்பப்படுகிறது. அதனால வாராகி சில இடங்கள்ல பால் குடிக்கிறாங்க, சில இடங்கள்ல அற்புதம் பண்றாங்க, சில இடங்கள் வாராகி சிலைய திரும்புறதெல்லாம் வியக்கத்தகுந்த சில விஷயங்களா இருக்குது. அதனால இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்களும் பயனடையலாம். வாய்ப்புன்றது இறைவன் யார் மூலமாவது நமக்கு ஏற்படுத்துவார். இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு தகவலுக்கான பதிவு. நம்புறதும் நம்பாமல் போகிறதும் உங்க தனிப்பட்ட விருப்பம். எடுத்து போடுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அங்க போயிட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு எங்கிட்ட புலம்பக்கூடாது. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே யோசனை பண்ணி செய்யுங்க.